நான் ஒன்று காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா பார்த்தீங்களா? இந்த உலகத்தை நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு தீர்மானிக்கிறது இது தாங்க போல். நம்ம ஓடி ஓடி ஒரு நாள் சம்பாதிச்சாலும், ஆணும் பெண்ணும் சம்பாதிச்சாலும், ஒரு ஆணோட கூலி 500 எனக்கு 100 வீட்டு வேலைக்கு போனால் 3000 சம்பளத்துக்கு இன்றைக்கி நான் லட்சாதிபதியாக கையில் காசு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் கடன் தான். நான் ஒரு லோன் வாங்கி 6 லட்ச ரூபா லோன் வாங்கினேன் பார்த்துக்கோங்க. அதில் வந்து 1 வருஷம் கட்டாமல் விட்டுட்டேன். ஆனால் அது 10 வருஷம் லோனா அது கூட எங்களுக்கு தெரியாது. வாஷிங் மிஷின், அதாவது லாண்ட்ரி மிஷின் வாங்க போகிறாங்கிற சந்தோஷத்தில் 6 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டேன். அதில் என்ன ஏது இருக்குதுன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஆனால் பாருங்கள் இன்றைக்கி அது எவ்வளோ பிரச்சனையில் கொண்டு என்னை விட்டுருக்கு. 8 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். 1 வருஷம் கட்டாமல் முடியல. எனக்கும் உடம்பு சரியில்லை, வீட்டில் பிரச்சனை, எந்த ஒரு வருமானம் இல்லை. இந்த லாக்டவுனில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். லாக்டவுன்லேருந்து அதுக்கப்புறம் என்னால் அதை மீண்டு வெளியே வர முடியல, ஜீர்ணிச்சிக்க முடியல. நம்ம ஒரு சம்பாத்தியம் செய்யலான்னு டைமில் இப்படி ஆகிட்டோமேன்னு பாருங்கள். இன்றைக்கி இதில் நான் 4 லட்ச ரூபா வச்சுருக்கேன். நான் போய் இந்த லோனை இன்னும் 5 வருஷம் என்னால் தொடர முடியாதுங்க. நான் முடிச்சுக்கிறேன். எங்களால் முடியாது. இந்த வீடு தான் எங்களுக்கு இருக்குது. 3/4 சென்ட் இடம் தான். இதுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் கிடையாது. நாங்களாம் அன்றாடம் காட்சின்னு சொல்லி அழுது உருண்டு பிறந்தேன். அப்போ கூட அந்த அண்ணங்க காசே குறைக்கல. 8 லட்ச ரூபா கட்டி தான் ஆகணுன்ட்டாங்க. என்ன பண்ணுறதுங்க? இன்னும் 5 வருஷம் இருக்குது. அந்த 5 வருஷத்துக்குள்ளே நான் சீரழிஞ்சிச்சு நம்ம ஆகிடுவோம். உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரில. நம்ம பிள்ளைங்க பெற்று வச்சுட்ருக்கோம். அதுங்க வாழ்க்கைக்கு நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கல. இதெல்லாம் குருவி கூடு கட்டுற மாதிரி கட்டின வீடு. இதை கூட மனசு இல்லை. அதனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை வீடு வாங்கிடணுன்னு இன்றைக்கி 4 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 3.5 லட்சம் கொடுத்துட்டேன்னா எனக்கு வீடு தந்துடுவாங்க. ஆனால் வந்து இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளால் முடியல. ஆனாலும் என்னை நம்பி என்னோடய நண்பர்கள் எனக்கு கொடுத்த உதவினால் இந்த பணம் சேர்ந்துருக்கு. இன்னும் நான் சேர்த்து கொடுத்துட்டேன்னா என் பத்திரத்தை கொடுத்துருவாங்க. இந்த உலகத்துலேயே நல்ல வீட்டுக்கார் யாருக்கு இருக்குதுன்னு தெரியாதுங்க. ₹1 கொடுக்கல் வாங்கல தான் பிரச்சனை வருமே. கணவன் மனைவி பிள்ளைங்களாக இருந்தால் கூட சரிங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச சாமி மாதிரி உலகத்தில் யாருக்குமே கிடச்சிருக்காது. ஏற்கனவே 8 லட்ச ரூபாய்க்கு மேலே அழிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், லோன் வாங்கி ₹1 கூட நான் கையில் தொட்டது இல்லைங்க. அந்த மிஷினுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு பாருங்கள் பணம். அதுதான் இப்போ பார்த்தா மறுபடியும் என் கடங்காரியாக வந்து நிற்கிறேன். என் உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த நன்றியை மறக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் நான் எப்படி யாருக்கும் தெரியாமல் எனக்கு இந்த உதவி கிடச்சிச்சோ அதே மாதிரி இந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும். என்னோடய உழைக்கிறப்போ இந்த பணத்தோட அருமை தெரில. அடுத்தவங்களுக்கு பாவம்னு என்கிட்ட என்ன இருந்தாலும் கொடுத்துருவேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு உணர்ந்துட்டேன். நான் பட்ட இந்த 1 மாத கஷ்டத்தில் ரொம்ப நொந்து போயிட்டேன். எனக்கு உலகத்துலேயே வந்து நான் செத்தா கூட சரிங்க, என் பிள்ளைங்க கூட இதுக்காண்டி நன்றி கடன் பட்டிருக்காங்க. கட்டாயம் என் பிள்ளைங்க கூட இந்த உதவி என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு என் பசங்கக்கிட்ட சொல்வேன். அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையிலே இந்த மாதிரி கணவர் கிடைக்க கொடுத்து வைக்கணும். நான் ஒரு குண்டுமணி நகை கூட மூக்குத்தி கூட போட்டு வரல. அவர் என்ன காதலிச்ச காதலுக்கு கொடுத்த விலையை பாருங்கள். நம்ம வருமானத்துக்கு மீறின ஒரு பணத்தை அவர் எனக்காண்டி விலைய கஷ்டப்படுறாரு. அவரோட அன்புக்கு அளவே இல்லை பாருங்கள். நம்ம பாக்கெட்டில் ஒரு ₹100 இருக்கிறப்போ அந்த ₹100 அருமை தெரிலங்க. இன்றைக்கி இதுலேருந்து 3.5 லட்ச ரூபா குறையுது. இந்த 3.5 லட்ச ரூபாயில் நான் ₹100 கூட எனக்கு அவ்வளோ ஒரு வசதி, ₹10 கூட வசதி. இதுலேருந்து அது கூட குறையக்கூடாது. அப்போ தான் எனக்கு இந்த பத்திரம் கிடைக்கும். அம்மா அப்பா சொந்தம் பந்தம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற வரம் போல். எனக்கு அம்மா அப்பா உதவியெல்லாம் எதுவுமே இருக்காது பார்த்தீங்களா. அதனால தான் எனக்கு கணவரை எனக்கு எல்லா சொந்தமாக கடவுள் கணவரை தான் கொடுத்துருக்குறாரு. அவருடைய உழைப்பை நான் சுரண்டிட்டேனோன்னு எனக்கு குத்த உணர்ச்சியாக இருக்குது. அதனாலே என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல. எப்படி சொல்கிறது, அவர் எவ்வளோ வெயிலில் பாடுபடுறாரு, கஷ்டப்படுறாரு. நம்ம ஈஸியாக அழிச்சிட்டோமே இவ்வளோ காசு அப்படின்னு வருத்தமாக இருக்குது. கட்டாயம் இதுவும் எனக்கு மாறும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தோம். அதே மாதிரி இந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது. கட்டாயம் என் பிள்ளைங்க இதெல்லாம் எனக்கு சமமாக சரி பண்ணி தருவாங்க வளர்ந்த பிறகு. நம்ம யாரையும் ஏமாற்றலை, எந்த பணத்துக்கும் ஆசைப்படல. அதே மாதிரி தான் நம்ம யாரையும் ஏமாற்றாமல் திருடாமல் போய் சொல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தால் கட்டாயம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டனா அந்த கஷ்டம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். கடவுள் நம்ம கூடயே இருப்பார். எந்த நேரத்துலையும் எவ்வளோ மன சூழ்நிலை வந்தாலும் பண கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை இழக்காமல்
நம்ம இதுலேருந்து வெளியே வரணுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் பணம் வந்து நல்லவங்க கையிலயும் இருக்கும், கெட்டவங்க கையிலயும் இருக்கிறோம். உடனே பணத்த ஜாதி, மதம்லாம் பேசிக்கிறோம் நம்ம. இப்போ என் ஜாதிக்காரன் நான் கஷ்டப்படுறான்னு சொல்லி எந்த ஜாதிக்காரனா நமக்கு உதவி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. அதுதான் உண்மை. அதுமாரி காதல் மட்டும்தான் நிரந்தரங்க. என்ன காதலிச்சாரு எங்க வீட்டுக்காரு. அவரு எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரிலங்க. அவர் ரொம்ப உழைப்பாளிங்க. கஷ்டப்படுற மனுஷன். ரூ. 1 கூட வீண் செலவு பண்ண மாட்டாரு. ஆனா பாருங்க, நான் ஒரு தெண்டம். நான் ஒரு தெண்டம். என் காதலுக்கு அவரு குடுக்குற விலைய பாருங்க. என்ன காதலிக்கிறதுனால இன்னமும் விலை குடுக்குறாரு. எனக்கு தெண்டமா சோறு போடுறாரு. என்னமான்னு யாரும் ஏமாந்துறாதீங்க. லோன் எல்லாம் வாங்காதீங்க. அது நம்மள உசுரு குள்ளி நோய் அது. லோன் வாங்காதீங்க, லோன் வாங்காதீங்க. இதுதான் நான் சொல்வேன். அந்த லோன்ல என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம கையெழுத்து போட்டு வாங்கிடுறோம். அது எவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருது பாருங்க. இன்னும் எப்படியாவது 3,00,000 என் பிள்ளைங்கள நம்பி தான் இந்த கடனெல்லாம் வாங்கியிருக்கிறேன். கட்டாயம் என் பிள்ளைங்க எனக்கு சம்பாதிச்சு குடுத்துருவாங்க. நம்ம அந்த கடனெல்லாம் அடைச்சிருவோன்னு. இதே மாரி ஒரு நாள் வீடியோ போடுவேன் நானும். இந்த கடனெல்லாம் நான் அடைச்சிட்டேன்ட்டு, எப்படி நான் என் பத்திரத்த வாங்கி சந்தோஷமா உங்களுக்கு வீடியோ போடுவேன். அதே மாரி இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டேன்னு கட்டாயம் நான் வீடியோ போடுவேன். சீட்டு போட்டு கட்டாயம் எடுத்து இந்த பணத்த, நகைங்களெல்லாம் நான் திருப்பி குடுப்பேன். நன்றிங்க. யாரையும் ஏமாத்தக்கூடாது. எந்த சூழ்நிலையும் வைராக்கியமா வாழணும்.